இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது போராளிகளுக்கும் லட்சியவாதிகளுக்கும். சில லட்சியவாதிகள் ஆரம்ப கட்டத்தில் இப்போ சினிமாவில் டேரக்டர் ஆகணும், ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு சென்னைக்கு ஓடி வருவாங்க, குழம்பாட்டில் ரவுண்ட் அடிப்பாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் பார்ப்பாங்க. 4 வருஷம் கழித்து அவங்க வாழ்க்கை ரொம்ப ஏதாவது பொருளாதாரத்தில் இல்லை எதையோ ஒன்றுத்துல மாறும், கல்யாணம் பண்ணிப்பாங்க, வேறு உலகம் போயிடுவாங்க. இது எல்லா மனிதர்கள்லேயும் 80% இந்த கேரக்டரைசேஷன் இருக்கும். அதாவது வந்தது ஒரு நோக்கத்துக்கு, அப்புறம் அதை டைஜஸ்ட் பண்ண முடியாமல், அது கூட ஸ்ட்ரகிள் பண்ண முடியாமல், அந்த லட்சியத்துக்கு கூட கஷ்டப்பட முடியாமல் அப்படியே டைவர்ஷன் ஆகி வேறு உலகத்துக்கு போயிடுது. இதுவும் இல்லை அதுவும் இல்லை, அப்படியே வாழ்ந்து செத்து போகிறது. இப்படி ஒரு 80% மக்கள் இருப்பாங்க. இப்போ என்னை எடுங்க உதாரணத்துக்கு, நான் தானே இந்த தலைப்பு சம்பந்தமாக பேசுகிறேன். எனக்கு 61 வயது முடிய போகுது. இனிமேல் நான் ஜெயிக்கலைன்னா கூட ஏற்கனவே கடந்து வந்த பாதையில் நான் தடம் புரளாமல் வேறு டிபார்ட்மெண்ட்லாம் சுற்றாமல் சினிமாவிலேயே வாழ்ந்து என் முழுமை காலத்தை நிம்மதியாக நான் என் மனைவியோடு உயிர் வாழ்வதற்கான நிதி ஆதாரத்தை இதே சினிமாவிலேயே சம்பாதிச்சுக்கிட்டு செத்து போகக்கூடிய அடிப்படை தகுதியை தொட்டுட்டேன். எனக்கு எந்த தடம் புரண்டு போகக்கூடிய வாழ்க்கையை நான் வச்சுக்கல. இல்லை ஸ்டில் இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு லெஜெண்ட் சரவணன் படத்தில் கலைவாதத்துக்கு போகிறேன். சினிமாவில் தான் சம்பாதிக்கிறேன், சினிமாவோடையே நான் வாழறேன். இந்த செகண்டு கூட போயிட்டு வரேன். நேற்று கூட அந்த நிறுவனத்தில் கதாசிரியராக கதை விவாத குழுவோட ஒரு உறுப்பினராக நான் போயிட்டு வரேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, நாம் எந்த பாதைக்கு ஆசைப்படுகிறோமோ, எந்த லட்சியத்துக்கு ஆசைப்படுகிறோமோ, அந்த லட்சியம், அதாவது விவேகானந்தர் சொல்கிறதான், ஒன்றே நினை அதுவாகவே மாறு. அது மாதிரி கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருக்கணும். எவ்வளவு வலிகள், எவ்வளவு பாடுகள், எவ்வளோ வந்தாலும் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தாலும் அந்த வரிகளையும் பாடுகளையும் சந்திக்க முடியுமான்னு வரத்துக்கு முன்னாடியே யோசிக்கணும். ஒரு ஸ்டோரி போர்டு போட்டுக்கணும். அதைத்தான் திட்டமிடல்றாங்க. ஆனால் வாழ்க்கை திட்டமிடலை தாண்டியது தான் நம்ம இருக்கிற வாழ்க்கையை திட்டமிடாத சம்பவங்கள் தருவது தான் அது இயல்பு. இருப்பினும் லட்சிய பாதையில் ஒருத்தன் பயணிக்கும் பொழுது முறையான திட்டமிடலோடு இருந்தால் லட்சியத்தை தொட்டுவிடலாம். பிரதீப் ரங்கநாதனை போல. இதுதான் பதில். அதில் வெற்றி தோல்வின்னு இல்லை. ஒரு படம் டேரக்டர் ஆகிட்டல, அதுக்கு தானே வந்தேன்.